அருகே எண்ணெய் கப்பல்கள் மோதிக்கொண்டதில் கடல் முழுவதும் கச்சா எண்ணெய் கசிந்து கடந்த 6 நாட்களாக அதை சுத்தப்படுத்த முடியாமல் அப்புறப்படுத்த முடியாமல் அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. விரைவாக சுத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு அரசுக்கு இல்லை என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. மேலும் இதனால் அந்த பகுதியில் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மட்டுமல்ல, கடலோரத்தில் இப்போது எந்த பகுதியில் மீன்பிடித்தாலும் மக்கள் அந்த மீன்களை வாங்க அச்சப்படுகிறார்கள். இதனால் மீனவர்களும் நுகர்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு உரிமைக்காக மாணவர்களும் இளைஞர்களும் போராடிய போதே கடலோரத்தில் மீன்பிடிப்பதில் பாதிக்கப்பட்டது. அதில் 1 வார காலம், இதில் 1 வார காலம் என்று 800 பகுதியிலே கிட்டத்தட்ட 2 வார காலம் மீன்பிடிக்க செல்வதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் மீனவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இனி எப்போது அங்கே இயல்பு நிலை திரும்பும் என்று தெரியவில்லை. மீன் பிடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்பதும் புலப்படவில்லை. இந்த நிலையில் அந்த பகுதி வாழ் மீனவ பெருங்குடி மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். அங்கே விரைவாக இயல்பு நிலை திரும்புவதற்குரிய நடவடிக்கைகளை, தண்ணீரை சுத்தப்படுத்துவது, அந்த பகுதியில் இயல்பாக மீன்பிடி தொழிலை அனுமதிப்பது என்கிற நிலையை உருவாக்கிட வேண்டும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நீட் பொதுத் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை என்கிற வகையில், விலக்கு அளிக்கிற வகையில் ஒரு சட்டத்தை தமிழக அரசு இயற்றியிருக்கிறது. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முயற்சி என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இதில் ஒரு அச்சம் உள்ளது. உயர்கல்வியினை தரப்படுத்துதல் என்கிற அதிகாரம் மத்திய அரசின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. பொதுப்பட்டியலில் இல்லை, அல்லது மாநில அரசின் அதிகார பட்டியலில் இல்லை. எஜுகேஷன், கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் மத்திய அரசின் அதிகார பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதனை திருத்துவதற்கு அல்லது மாற்றம் செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற கருத்து சட்ட வல்லுநர்களிடமிருந்து எழுந்துள்ளது. இந்த நிலை தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கிற அல்லது கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் பயன் தருமா? இதனால் நீட் தேர்வை எழுத வேண்டிய அவசியமில்லை என்று மாணவர்கள் அதற்கு தயாராகாமல் இருந்து கடைசி நேரத்தில் எழுத வேண்டிய நெருக்கடி உருவாகுமா என்கிற அச்சம் எழுந்துள்ளது. எனவே இதற்கு உரிய விளக்கத்தை தமிழக அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு தற்போது தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை என்பது இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு உதவும் பட்ஜெட் என்பதை விட வறுமைக்கு வழிவகுக்கும் பட்ஜெட் என்று நான் சொல்ல வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் தள்ளுபடியோ வட்டி தள்ளுபடியோ எதையுமே அறிவிக்கவில்லை. அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். இப்போது ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். கரும்பு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை கூட போதிய அளவுக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை. அதனால் கரும்பு விவசாயிகள் மிக கடுமையான அதிருப்திக்கு ஆளாகியிருக்கிறார்கள். திறன் மேம்பாட்டு திட்டம் மற்றும் சிறுதொழில் முனைவோர் திட்டம் ஆகியவற்றுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தனிநபர் வருமான வரி விலக்கு, அதற்கான வருமான உச்சவரம்பில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை என்பது இன்றைக்கு பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு துணை திட்டம் என்கிற
பெயரில் மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு துறையிலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுடைய மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற நடைமுறை கடந்த காலங்களில் இருந்து வந்தது. குறிப்பாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 10% நிதியை தாழ்த்தப்பட்டோருக்காகவும் பழங்குடியினருக்காகவும் இந்த துறை திட்டத்தின் மூலம் ஒதுக்கினார்கள். அது எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு போய் சேர்ந்தது என்பது வேறு. ஆனால் 10% அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அனைத்து துறைகளிலும். ஆனால் இந்த அரசு, பாரதிய ஜனதா அரசு, அந்த துணை திட்டம் என்கிற பெயரையே ரத்து செய்துவிட்டு சமூக நலத்திட்டம் என்கிற பெயரால் 7% அளவில் தான் நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வந்திருக்கிறது. இது தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இழைக்கப்பட்டிருக்கிற துரோகம் என்று விடுதலை சிறுத்தைகள் குற்றம் சாட்டுகிறது. தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அண்மையில் அரியலூர் அருகே நந்தினி என்கிற 16-17 வயது பெண் கடத்தப்பட்டு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதில் முக்கியமான குற்றவாளி என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் தரப்பிலிருந்து பெயரை சுட்டிக்காட்டியும் கூட அந்த நபரை கைது செய்வதிலே போலீஸ் தயக்கம் காட்டி வருகிறது. அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் 14 வயது தலித் சிறுமி கடத்தப்பட்டு 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் பாலியல் கூட்டு வல்லுறவு செய்து கொடுமை செய்திருக்கிறது. அதிலே குறிப்பாக 2 பேரை அந்த குடும்பத்தின் தரப்பில் குறிப்பிட்டு சொல்லியும் கூட அவர்களை கைது செய்ய மறுக்கிறது. முத்தாண்டிக்குப்பம் அருகே ஜெயபிரகாஷ் என்கிற ஒரு பள்ளி மாணவன், 10வது மாணவன், விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் பதக்கங்களை பெற்றவன். அவனுடைய அந்த வளர்ச்சியை பிடிக்காமல் சாதியவாத சக்தியில் அவரை கொடூரமாக கொலை செய்திருக்கிறது. அதிலே பலருக்கும் தொடர்பு இருக்கிறது அந்த குடும்பத்தில் என்று சில பெயரை சுட்டிக்காட்டியும் அவர்களை கைது செய்ய காவல்துறை அடம்பிடிக்கிறது, மறுக்கிறது. இப்படிப்பட்ட இந்த போக்குகளை, தலித் விரோத போக்குகளை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகள் இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நிகழ்கிற போது ஒரு ஓரவஞ்சனை பார்வையையும் கொண்டிருப்பதை காண முடிகிறது. சுவாதி கொலை செய்யப்பட்ட போது உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னோம். எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே சென்றன. ஆனால் நந்தினி மிக கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்ட நிலையிலும் கூட 1 மாத காலம் கடந்துவிட்ட நிலையிலும் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லும் நிலை கூட தமிழகத்தில் வளரவில்லை. அந்த நிகழ்ச்சி உருவாகவில்லை என்ற நிலையில் தூத்துக்குடி அருகே தென்பாகம் என்கிற இடத்தில் பாண்டியராஜன் என்கிற ஒரு இளைஞரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து போயிருக்கிறார்கள். சாதாரண ஒரு தள்ளுமுட்டு தகராறு, அதற்காக விசாரிக்கிறோம் என்கிற பெயரில் அழைத்து போன அந்த இளைஞர் திடீரென்று உயிரிழந்திருக்கிறார். வழக்கம் போல காவல்துறை மாரடைப்பு என்று சொல்கிறது. இந்த சாவில் மர்மம் இருப்பதாக பாண்டியராஜன் குடும்பத்தினரும் அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்களும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தமிழக அரசு இதை உடனடியாக தலையிட வேண்டும். காவல் நிலையத்தில் நடந்தது குற்றம் என்றால் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தினர். ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வந்த சர்க்கரைக்கு மத்திய அரசு இனி மானியம் வழங்காது என்றும், சமையல் எரிவாயு விலையை திடீரென்ற 68 ரூபாய் 66 ரூபாயாக உயர்த்தியிருக்கிற இந்த நடவடிக்கையில் வன்மையான கண்டனத்திற்குரியது. தமிழகத்தை தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது. பல வகையிலும் பல முனைகளிலும் இப்படிப்பட்ட ஓரவஞ்சனை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணைகளை உயர்த்துகிறது. பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு புதிதாக அணைகளை கட்டுகிறது. பாம்பாற்றின் குறுக்கேயும் கேரள அரசு அணைகளை கட்டுகிறது. இப்படி தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அண்டை மாநிலங்கள் செயல்படுகின்ற சூழலிலும் தமிழக அரசு தான் சட்டத்தின் மூலம் போராட வேண்டியிருக்கிறதை தவிர மத்திய அரசு இதிலே நியாயத்தை வழங்குவதற்கு, நீதியை வழங்குவதற்கு எந்த முனைப்பையும் காட்டவில்லை என்பது வேதனைக்குரியது. இதே போல வார்தா புயல் தாக்கி சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள் 9க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு அதற்கான
சேத விவரங்களை மத்திய அரசிடம் ஒப்படைத்த நிலையிலும் கூட இதுவரையில் இழப்பீட்டு நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. இப்போது வறட்சி என்பது பெரிய ஒரு பாதிப்பாக மாறியிருக்கிறது. டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசே அறிவித்திருக்கிறது. இதனை சரி செய்வதற்கு 39,000 கோடிக்கு மேல் தேவைப்படுகிறது என்று முதல்வர் கூறியிருக்கிறார். முன்பணமாக ஒரு 1000 கோடி ஒதுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். ஆனாலும் மத்திய அரசு இதனையும் கண்டுகொள்ளவில்லை, காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த தமிழக விரோத போக்கினை, மத்திய அரசின் இந்த போக்கினை விடுதலை சிறுத்தைகள் உண்மையாக கண்டிக்கிறது. சமையல் எரிவாயு விலையை திரும்பப் பெற வேண்டும். பழைய விலையிலேயே அதனை மக்களுக்கு வழங்க வேண்டும், விநியோகம் செய்ய வேண்டும். ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வந்த சர்க்கரைக்கு வழக்கம் போல மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டோம். கடைசி ஒரு கடந்த வரும் 24ஆம் தேதி தீபம் வந்து இந்த அரசியலில் இறந்த தகவல், அதுக்கப்புறம் அதிமுக பிளவு போடுமா? 24ஆம் தேதி அவங்க கட்சி அறிவிக்கிறாங்க, இது பண்ணுறது அரசியலில் இறந்த தகவல், அதிமுக பிளவு போடுமா? இந்தியாவில் யாரும் கட்சியை தொடங்கலாம், அரசியலில் ஈடுபடலாம். ஒவ்வொருவருக்கும் உள்ள சுதந்திரம். அதிலே நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். உள்ளாட்சி தேர்தலை மார்ச் மாதத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று கோரி வழக்கு போட்டும் நீதிமன்றம் அதற்குரிய வழிகாட்டுதலை தந்தும் தமிழக அரசு ஜூன் மாதம் வரையில் தனி அதிகாரிகளின் காலத்தை நீட்டித்து ஆணை பிறப்பித்திருக்கிறது. பள்ளி பொதுத் தேர்வு வருகிற மாதங்களாக மார்ச், ஏப்ரல் இருப்பதாக அது காரணம் சொல்லியிருக்கிறது. ஆனால் திட்டமிட்டே இந்த உள்ளாட்சி தேர்தலை உள்நோக்கத்தோடு ஆளும் கட்சி அல்லது தமிழக அரசு தள்ளி வைப்பதாகத்தான் இன்றைக்கு பொதுவெளியிலே விவாதம் எழுந்துள்ளது. தமிழக அரசு இதை மேலும் காலம் நீட்டிக்காமல் ஜூன் மாதத்திற்குள்ளாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம்.